வணக்கம். நான் உங்க இருமதி பந்தலராஜா. எந்த வருஷமுமே இப்படி ஒரு எலெக்ஷனை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ரொம்ப மோசமான ஒரு தேர்தல் அப்படின்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தான். வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னமும் தன்னோட வாக்கை செலுத்துறதுக்கு போக முடியாம பேருந்து நிலையங்கள்ல மக்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீறி வந்தவங்களும் இனி நேரத்துக்கு போய் ஓட்டு போட முடியுமான்னு தெரியல. மாநாட்டுக்கு சாரசாரையா பஸ் அனுப்ப முடியுது. ஆனா தன்னோட ஓட்டு உரிமையை நிலைநாட்ட ஒரு பஸ் பிடிச்சு போக முடியல. இது பொதுமக்களோட ஒரு வேதனையா இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கள்ள ஓட்டு கண்ணு முன்னாடி தாறுமாறா போயிட்டு இருக்கு. திருச்சி மாவட்டம் சமயபுரத்துல 15வது வார்டில் ஒரு மூதாட்டி விசில் சின்னத்துக்கு போட சொல்றாங்க. அதிகாரி என்ன பண்றாரு அப்படின்னா 1ஆம் நம்பர்ல உதயசூரியன்ல போட்டுறாரு. அது மிகப்பெரிய பிரச்சனையாகி வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அரசு சம்பளம் வாங்குற அதிகாரிகள் ஓனருக்கு இவ்வளவு விசுவாசமா இருக்கக்கூடாது. தன்னோட கடமையை ஒழுங்கா செய்யாம கட்சிக்காரை மாதிரி கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள் எல்லாம். இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம காரைக்குடியில் நடந்ததா நம்ம சொல்லியிருந்தோம். இந்த தபால் ஓட்டு போடும்போது இதே மாதிரி விசிலுக்கு போட சொன்ன ஓட்டை கைக்கு காங்கிரஸுக்கு ஒரு அதிகாரி போட்டதா பெரிய பிரச்சனை கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. அது அவ்வளோதான். அது கண் துடைப்பா அப்படியே போயிருச்சு. அதை மாற்றவும் முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஓட்டம். இப்படி கள்ள ஓட்டுகள் கண்ணு முன்னாடிலாம் கள்ள ஓட்டு போடுறதெல்லாம் தெரியாதனமா போய் போடுவாங்க. இப்பெல்லாம் அப்படியே கௌரவமா போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த கள்ள ஓட்டு போடுறது யாருன்னா அதிகாரிகளே இந்த வேலையை பார்க்கறது அப்படின்றது ஒரு கேவலமான விஷயமா இருக்கு. இதுக்கு அதிகாரியா இல்லாம ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு கைக்கூலியா இருந்துட்டு போயிடலாம். எதுக்கு பேண்ட் சட்டையை போட்டு இன் பண்ணிக்கிட்டு கள்ள ஓட்டு போடணும்? ரொம்ப மோசமான ஒரு தேர்தலா இருக்கு. அதனால இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க மிஞ்சி இருக்க ஜனங்க ஓட்டு போட சிரமப்பட்டுக்கிட்டு வெயில் அடிக்குது, வெக்கையா இருக்கு, வெளியில தலை காட்ட முடியல அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுத்துடாம உங்களோட கடமையை சரியா பயன்படுத்துங்க. மறக்காம போய் ஓட்டை போட்டுட்டு வாங்க. ஒரு நாள் சிரமத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால கண்டிப்பா போய் ஓட்டு போட்டு வாங்க. இன்னும் டைம் இருக்கு. நன்றி.